அதானி நிறுவனம் பங்கேற்ற தமிழகத்தில் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் சர்வதேச டெண்டரை ரத்து செய்து தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மின்சார பயன்பாட்டை துல்லியமாக கணக்கிடவும், மின்சார வாரியங்களின் தொழில்நுட்ப ரீதியிலான இழப்பை குறைக்கவும், அனைத்து மின் இணைப்புகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதை கட்டாயமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கணிசமான எண்ணிக்கையிலான மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஒரு மீட்டருக்கு சராசரியாக 900 ரூபாயை மானியமாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க உள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கோடி இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. அதற்காக தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் மொத்தம் 4 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன. முதல் தொகுப்பில் 8 மாவட்டங்களில் 82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்கான சர்வதேச அளவில் டெண்டர் கோரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்ற அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனம் கோரப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளிகளிலேயே குறைந்த விலையை குறிப்பிட்டிருந்தது. குறைவான தொகையை அதானி நிறுவனம் குறிப்பிட்டுள்ள போதிலும் அது மின்சார வாரியம் நிர்ணயித்த விலையை விட அதிகமாக இருப்பதால் அந்த டெண்டரை தமிழ்நாடு மின்வாரியம் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை ரத்து செய்து தமிழ்நாடு அரசே அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.